Good morning, students. The next one is appendicitis, page number 84. It is the inflammation of vermiform appendix leading to severe abdominal pain. Appendicitis என்றது குடல் வால் அலர்ஜி. குடல் வாலில் ஏற்படும் வீக்கம், கடுமையான அடி வயிற்று வலி இவற்றினை உண்டாக்கக்கூடியதானது குடல் வால் அலர்ஜின்னு சொல்கிறாங்க. The treatment involves the removal of appendix by surgery. If the treatment is delayed, the appendix may rupture and result in infection of the abdomen called peritonitis. குடல்வால் அலர்ஜியை வந்து என்ன செய்யலாம் பார்த்தோம்னா, குடல்வாலை அறுவை சிகிச்சையின் மூலமாக நீக்கி சிகிச்சை அளிக்கப்படுது. அது என்னது, அறுவை சிகிச்சை மூலமாக வெட்டி எடுத்துடணும். அப்படி இல்லாட்டினா சிகிச்சை அளிக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா குடல்வால் வெடித்து அடி வயிற்றில் அந்த நோய் தொற்றானது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். இதற்கு பெரிட்டோனிட்டிஸ் என்று அழைக்கப்படுது. வாட் இஸ் பெரிட்டோனிட்டிஸ்ன்ற ஒரு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அப்பண்டிட்டிஸ் அந்த குடல்வால் அந்த என்னது அது ஏற்படும் வீக்கம் கடுமையான அடிவயிற்று வலியை ஏற்படுத்துது. இந்த குடல்வாலை அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கிடணும். அப்படி நீக்காட்டினா அது வெடிச்சிட்டு அடிவயிற்றில் என்னது நோய் தொற்றை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் தானது பெரிட்டோனிட்டிஸ்ன்றாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹியாட்டஸ் ஹெர்னியா ப்ராக்கெட்டில் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா. சந்து குடல் இறக்கம் அல்லது உதரவிதான குடல் இறக்கம். டயஃப்ரம்னா உதரவிதானம், அது என்னது ஹெர்னியான்றது குடல் இறக்கம், உதரவிதான குடல் இறக்கம். It is a structural abnormality in which superior part of the stomach protrudes slightly above the diaphragm. இந்த சந்து குடல் இறக்கம் ஹியாட்டஸ் ஹெர்னியா அல்லது டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா, உதரவிதான குடல் இறக்கம். இது அமைப்பில் ஏற்படும் மாற்றத்தால் தோன்றக்கூடியது. இது இரைப்பையின் மேற்பகுதி சிறிது அளவு உதரவிதானத்துக்கு மேல் துருத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு பெரிதானது ஹியாட்டஸ் ஹெர்னியா என்று அழைக்கப்படுது. The exact cause of hiatus hernia is not known. In some people, injury or other damage may weaken muscle tissues by applying too much pressure on the muscles around the stomach while coughing, vomiting and straining during bowel movement and லிஃப்டிங் ஹெவி ஆப்ஜெக்ட். இந்த இதில் வந்து பார்த்தோம்னா இரைப்பையின் மேற்பகுதி, ஸ்டொமக்கோட மேற்பகுதி சிறிதளவு உதர விதானத்திற்கு மேல் துருத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் இது சொல்கிறாங்க. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கான காரணம் சரிவர தெரியல. இது வரைக்கும் யாரும் என்னன்னு கண்டுபிடிக்கல. மேலும் இருமல், வாந்தி, மலம் வெளியேற்றத்தின் போது கொடுக்கப்படும் அதிக அழுத்தம், அதிக பாரம் தூக்குதல் போன்ற காரணங்கள் வயிற்றுப்பகுதி தசைகள் தொடர்ந்து அழுத்தம் அடைவதால் சிலருக்கு காயம் அல்லது பிற பாதிப்புகளால் தசை திசுக்கள் வலுவிழக்கின்றன. இதனால் உதரவிதான குடல் இறக்கம் ஏற்படுவதாக காரணம் கூறப்படுது. இது எதனால வருதுன்னு பார்த்துக்கோங்க. இருமல், வாந்தி, மலம் வெளியேற்றும் போது கொடுக்கப்படும் அதிக அளவு அழுத்தம், ப்ரெஷர், அதிக பாரம் தூக்குதல், வெயிட், அதிக அளவான வெயிட் தூக்குறது, இதுதான் இந்த மாதிரி செய்யும்போது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் தொடர்ந்து அழுத்தம் அடைவதால் சிலருக்கு காயம் அல்லது பாதிப்புகளால் திசுக்கள் வலுவை இழக்கிறதன் மூலமாக இந்த சந்து குடலிறக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக சொல்லப்படுது. இந்த மாதிரி குடலிறக்கம் உள்ளவங்களுக்கு பொதுவாக நெஞ்செரிச்சல் தோன்றும். Heartburn is also common in those with hiatus hernia. In these conditions, stomach connects travel back into the esophagus or even into oral cavity and cause pain in the center of the chest due to the eroding nature of acidity. பொதுவாக இந்த நிலையில் பார்த்தோம்னா நெஞ்செரிச்சல் தோன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த நெஞ்செரிச்சல் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, இரைப்பையில் உள்ள பொருட்கள் உணவுக்குழல் அல்லது வாய்க்குழிக்குள் மீண்டும் வருகின்றது. எங்கே இருக்கிறது, இரைப்பையில் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து ரிவர்ஸ் ஆகி எங்கே வருது, உணவுக்குழல் மூலமாக வாய்க்குழிக்குள்ளே வருது. இரைப்பையின் அமிலம் உண்டாக்கும் அரிப்புத்தன்மையால் நெஞ்சு எரித்தல் ஏற்படுது. இந்த மாதிரி என்னது, இரைப்பையில் ஆசிட்ஸ் இருக்குது. இந்த ஆசிட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த அரிப்புத்தன்மையால் நமக்கு வந்து என்னது நெஞ்சு எரித்தல் ஏற்படுது. ஓகே.